மணிகண்டனும் தங்கப்பாண்டியும் சரமாரியாக எஸ்எஸ்ஐ சண்முக வேலை பிடிச்சி வெட்டுறாங்க. நீங்கள் எனக்கு மட்டும் மீறிய குடியில் இருக்கானு, இது என் குடும்ப பிரச்சனை, நீங்களாம் தலையிடக்கூடாதுன்னு. எதிராக குடும்ப பிரச்சனை, சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுட்டா எப்படி குடும்ப பிரச்சனை ஆகும்? என்ன வீட்டுக்குள்ளே என்ன சிவில் பஞ்சாயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? வேலைக்கு ஆள் எடுக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக எடுங்க. அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கேட்காம எப்படி வேலைக்கு எடுப்பீங்க? நிறைய நார்த் இந்தியன்ஸ் கொண்டாந்து வேலைக்கு எடுக்கிறீங்க. அவங்களாம் யார் என்னன்னு தெரியுமா? அவளை கள்ள துப்பாக்கியே வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு காவலர்கள் வீரமானவர்கள் தான், நான் மறுக்கலை. ஏட்டி போட்டி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நீ அநியாயமாக ஒரு உயிர் போயிட்டு. வணக்கம், நான் உங்கள் தமிழ்வேந்தன் வழக்கறிஞர். இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப துன்பமான சம்பவம். ஆல்ரெடி கமிஷனர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நைட் ரவுண்ட்ஸ் போக்குள்ள டிஜிபியே சொல்லியிருக்காரு, துப்பாக்கி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, பெட்ரோலில் போகிற நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு பக்கத்தில் மடத்துக்குளம், அதில் உள்ள இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அவர் எம்எல்ஏ மகேந்திரன், ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரனுடைய ஒரு 60 ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தோட பின்னாடி பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த தென்னந்தோப்புக்குள்ள வந்து பயங்கரமான சத்தம் கேட்குது, அலறல் சத்தம் கேட்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, ப்ளஸ்ஸு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஒரே ரகலை நடக்குது. உள்ள நடந்தோடனே போலீஸ் நம்ம எஸ்எஸ்ஐ அவர் என்ன செய்கிறாரு, குடிமங்கலம் எஸ்எஸ்ஐ சண்முகவேல், சிக்கனத்து ஆயுதப்படை காவலர் அழகுராஜா 2 பேரும் அந்த சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. என்னென்னா, பெட்ரோல் வண்டியில் வருவாங்க இல்லையா, மேலே லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு வரும்ல, அதை வண்டி ஓட்டுறவர் அழகுராஜா ஓட்டுறாரு, ஒரு எஸ்எஸ்ஐ உட்காந்துருக்காரு. உள்ளே வந்து ஒரு பெரிய குடும்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தரம் சேர்ந்த மூர்த்தி, அவர் தான் அப்பா, அவருடைய மகன் மணிகண்டன், இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டி. இவங்க வெளில சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டையில் மூர்த்திக்கு வெட்டுக்காயம் இருக்குது. யாருன்னா அப்பார் புள்ள 2 பேர், அப்பார் புள்ள சண்டையில் மகன்கள் 2 பேரும் சேர்ந்து அப்பா மூர்த்தியை வெட்டுறாங்க. வெட்டினோடனே இவர் எஸ்ஐ போயிட்டு மடக்கிறார். யாரும் அழகுராஜா மடக்கி அவனை கைது பண்ண ரெடி பண்ணவும்ல, அழகுராஜாவும் சண்முகவேல் 2 பேரும் மடக்கி அவனை கைது பண்ணுறது, வண்டியில் ஏற்றுறது பார்க்குறாங்க. அப்போ அந்த மகன்கள் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாருங்க. யார்? மணிகண்டனும் தங்கப்பாண்டியும். இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் எனக்கு மட்டும் மீறிய குடியில் இருக்கானுங்க, இது என் குடும்ப பிரச்சனை, நீங்களாம் தலையிடக்கூடாதுன்னு. எதிராக குடும்ப பிரச்சனை, சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுட்டா எப்படி குடும்ப பிரச்சனை ஆகும்? என்ன வீட்டுக்குள்ளே என்ன சிவில் பஞ்சாயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, வெட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மடக்க ட்ரை பண்ணவுள்ள மணிகண்டனும் தங்கப்பாண்டியும் சரமாரியாக எஸ்எஸ்ஐ சண்முக வேலை பிடிச்சி வெட்டுறாங்க. வெட்டோட அது என்னன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அழகுராஜா உரையாடுறாரு. அழகுராஜாவுக்கு வெட்டு விழுந்துன்னா அழகுராஜா ஓட ஆரம்பிச்சிடுறாரு. வேற என்ன பண்ண முடியும் அவர்? ஏன்னா இவர் இதாகிடுறாரு, வெட்டு வாங்கிட்டாரு. அழகுராஜா 2 வெட்டுனா அவர் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா மக்கள் கூடி பார்க்கலாம் தெரியுது, எஸ்எஸ்ஐ சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து விட்டார். அதுக்கப்புறம் தப்பிச்சு அதுலேருந்து பிச்சுட்டு ஓடின அழகுராஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாரு. இந்த நிலையில் மறுபடியும் எஸ்பி கிரீஷ் யாதவ் அவர் ஒரு தனிப்படை அமைக்கிறாரு. அமைச்சு 3 பேரையும், இந்த 3 பேருமே எஸ்கேப். யார்? தந்தை மூர்த்தி, மகன் மணிகண்டன், இன்னொருத்தன் தங்கப்பாண்டி, 3 பேருமே எஸ்கேப் ஆயிடுறானுங்க. எஸ்கேப் ஆனால் இப்போ தான் 2 மாதம் மட்டும் தான் வேலைக்கு வந்திருக்கானுங்க அந்த தோட்டத்துக்கு. அந்த எம்எல்ஏ மகேந்திரட்டி பேட்டி எடுத்தாங்க. அவர் நான் ஆதார் கார்டெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், அவர் மேலையெல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, ஓகே, இல்லை பொலிட்டிக்கல் ரீதியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் வேலைக்கு ஆள் வச்சார், அவங்க பண்ண வீட்டில் நடந்து போச்சு. இப்போ தனிப்படை அமைச்சு அவங்களை தேடுறாங்க. இப்போ அதுபோக ஐஜி செந்தில்குமார் அவருடைய ஒரு சமீபத்திய பேட்டி ஒன்று பார்த்தோம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மூர்த்தி மேலேயும் நிறையா வழக்குகள் இருக்குது, இந்த மகன்கள் தங்கப்பாண்டி மணிகண்டன் மேலே 4 திருட்டு வழக்கு, கொலை முயற்சி, ஆல்ரெடி திருநாட்சம் வழக்குகள்லாம் அவங்க மேலே பெண்டிங் இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க வேலைக்கு வந்து 2 மாதம்தான் ஆகுது அப்படின்றத இப்போ ஆதாரமாக சொல்கிறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆளுன்னு. வேலைக்கு ஆள் எடுக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாக எடுங்க. அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கேட்காம எப்படி வேலைக்கு எடுப்பீங்க? நிறைய நார்த் இந்தியன்ஸ் கொண்டாந்து வேலைக்கு எடுக்கிறீங்க. அவங்களாம் யார் என்னன்னு தெரியுமா? அவளை கள்ள துப்பாக்கியே வச்சுருக்கான். போய் பார்த்தா தான் தெரியும், கிட்டக்க போய் அவன் என்ன வேலை பார்ப்பான்னு. ஸோ அவனை யார் என்னன்னு தேர்ந்தெடுக்காமல் தெரியாமல் வேலைக்கு எடுக்கிறது முதல் தவறு. அது அவர் எம்எல்ஏ செஞ்சு தான் பெரிய தவறு. அது எப்படி வேலைக்கு எடுக்கிற ஆளை வந்து என்னென்னு குறைந்தபட்சம் எந்த ஊர், இவருக்கு இவ்வளோ பவருக்கு, அந்த ஊரில் யாருப்பா, ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா அந்த ஊருக்காரவங்களை கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். ஒன்று. அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். ஏற்கனவே டிஜிபி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே ஒரு இதில் வந்து போலீஸ்காரர் வெட்டி கொண்டப்ப குறைந்தபட்சம் ரிவால்வர் எடுத்துகிட்டு போங்க, நைட் ரவுண்ட்ஸ் போகிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, குடிபோதையில் உள்ள பிரச்சனைக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள், குடிபோதையில் உள்ளவங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அதுவே ரிஸ்க் ஆகிடுது. ஏன்னா அவங்க இறந்துருவாங்க, அப்போ லாக்அப் டெத் ஆகிடும்.
அதனால நீங்க கவனமா இருங்கன்னு. இதில என்ன கொடுமை, ஒரு காவல் பணி செய்ய போறவர ஒரு பப்ளிக் கொலை பண்றான்னா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் என்ன? அது இவர்ட்ட ஒரு துப்பாக்கி இருந்திருந்தா அது நடந்திருக்குமா? குடும்ப பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஊர் மக்கள் உதவியாவது நாடியிருக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸையாவது வர சொல்லியிருக்கணும். இது நம்ம தமிழ்நாட்டு காவலர்கள் வீரமானவர்கள் தான், நான் மறுக்கல. ஏட்டிக்கு போட்டி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா நீ அநியாயமா ஒரு உயிர் போயிட்டு, எதுக்காண்டி போச்சு? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சமாளிக்க போனதுனால உயிர் போயிட்டு. தொடர்ந்து பாருங்க, நம்ம திருப்பூர் மாவட்டத்த ஒட்டி பண்ணை வீட்ல ஃபர்ஸ்ட்டு தெய்வசிகாமணி, அலமேலு செந்தில்குமார் மர்டர் ஆனாங்க. அத தொடர்ந்து ஒரு பண்ணை வீட்டு மர்டரு. இது 3வது பண்ணை வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டவங்க செஞ்ச மர்டர் ஆகுது இது. அவங்களுக்குள்ளயே வெட்டிக்கிட்டாங்க. அப்பா, புள்ளைய வெட்டிட்டாங்கன்னு. மேக்ஸிமம் பண்ணை வீடுகள்ல வந்து தங்க வைக்கக்குள்ள இந்த பிரச்சனைகள் வரும் தான். எல்லா இடத்துலயும் குவாரில எல்லாம் தங்க வச்சிருப்பாங்க. ப்ளஸ்ஸு சைட்ல வெட்டிக்கிறாங்க. நார்த் இந்தியன் சைட்ல வெட்டிக்கிறாங்க. இது குடும்ப பிரச்சனையாவே இருந்து அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாவறது ஒரு புறம் இருந்தாலும், ஒரு வேலைக்கு போன ஒரு அதிகாரி, அந்த சம்பவத்த என்னன்னு தெரிஞ்சுக்க போன ஒரு அதிகாரி, புடிக்க போன அதிகாரி, சட்ட ஒழுங்கை காப்பாத்த போனவன் வெட்டுப்பட்டு சாகுறது வந்து என்ன லாஜிக்ன்னே புரியல எனக்கு. உள்ள பிரச்சனை போலீஸ் தானே வந்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு போதையோட உக்கிரத்துல வந்து அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. எனதருமை காவலர்களே, கொஞ்சம் நீங்க போலீஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணுங்க. துப்பாக்கி எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஒரு வெட்ல 2 வெட்லயாவது சுதாரிச்சிருக்கணும். முதல்ல எதிராளி எவ்வளோ சீரியஸ்ல இருக்கான்னு பார்க்குறது போலீஸோட முக்கியமான வேலை இல்லையா? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீசர் ட்ரெயின்டா உள்ள நீங்க. ஒருத்தன் என்ன கண்டிஷன்ல இருக்கான், இவன ஃபேஸ் பண்ண முடியுமா? அப்படின்றது தெரியணும். இப்படிதான் நம்ம ஏசி பெரியபாண்டியன் போய் சுடுபட்டு செத்து போறாரு. எங்க ராஜசால பவாரியா கொள்ளையர்ல பிடிக்க போய், சுட்டது என்னவோ நம்ம இன்ஸ்பெக்டர் கன்னு தான். அது ராங் ஃபயர் ஆயிப்போச்சு. ஆனா உயிர் போனது பிறகு நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டு என்ன சொல்றது சொல்லுங்க? உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு அந்த காவலர் வீட்டுக்கு அவர் இல்ல. வேலைக்கு போனவர் செத்துடுறாரு. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் பணம் குடுக்கும். எல்லாம் நடக்கும். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்க இல்லாம போயிட்டீங்க. அப்ப நீங்க பணியே கூடாதான்னா அது கிடையாது. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அக்யூஸ்ட்லாம் ரொம்ப அக்ரஸிவா இருக்கான். அவன் குடும்பத்துக்குள்ள எங்க குடும்ப பிரச்சனைய விட்டுருங்க. நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள, கொஞ்சம் ஊர் மக்கள் உதவியோ, இல்ல வேற யாரையோ உதவியோ நீங்க நாடி இருக்கணும். முதல்ல போனோனே அவன் கையில உள்ள கத்திய தான் நீங்க ரெஸ்க்யூ பண்ணியிருக்கணும். சேவ் பண்ணியிருக்கணும். கத்திய குட்றா முதல்ல. அப்புறம் பேசிக்குவோம். இன்னும் யாரும் வம்பளக்கலடா. காலைல தான் உங்கள கூட்டிட்டு போறோம். சரக்கு அடிச்சிருக்கீங்க. கத்திய குடு, விடு அவர் மருத்துவமனையில கொண்டு சேர்ப்போம். யாரோ உங்க அப்பாவ மூர்த்தியன்னு சொல்லியிருந்தேன். இப்ப இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்த்தா, இதுதான் உங்களுக்கு அதிர்ச்சி தர்ற மாரி இருக்கு. இவனுங்க மேல ஏற்கனவே வழக்குகள் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் இவன அக்யூஸ்ட் பண்ணுவான். அத தெரியாம எப்படி ஒரு வேலைக்கு சேர்க்கிறது ஒரு எம்.எல்.ஏ? ஒரு சிவிலியன் செத்தா ரைட்டு. நீங்க ஆல்ரெடி உங்கள கேஸ் இருக்கு. கேஸ் இருக்குள்ள கவனமா இருந்திருக்கணும். இவன் ப்ரீவியஸ் அஃபெண்டர் இவன். அதனால இவனுங்க வெட்டுறது ஈஸி இவனுங்களுக்கு. தெரியாது அது. அப்ப நம்ம வேலைக்கு சேர்க்கிற நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஏனம் தேய்ச்சு குடுக்க வர்றாங்கன்னா, மத்த நம்ம ஊர் ஆளு ரூ. 400 கேட்குறாங்கன்னா, வெளியூர் ஆளு ரூ. 200 குடுத்தா போதும். அவங்களுக்கு அங்காடி அரிசி குடுப்பீங்க. அவங்க பாட்டுக்கு ஆக்கி தின்னுட்டு இருப்பாங்க. ஆனா, அது நம்ம நெறைய பிரச்சனை இருக்கு. செங்கல் சூளையில வெள்ளூர் தொழிலாளி வச்சிருப்போம். அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க, வெட்டிப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால நம்ம லேபர் வர்றாங்க, விலை கம்மியா வர்றாங்கன்னா, அவங்கள பார்த்து நீங்க கவனமா சேர்க்கணும். இப்ப சைட்ல வந்து என்ஜினியர்ஸ் எல்லாம் தங்க வைக்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ. சைட்ல தங்க வைக்கவே கூடாது. அது ரூலே இருக்கு. ஏன்னா மேலேருந்து சீலிங் புத்துக்கிட்டு விழுவும், மரம் விழுவும், ஆணி குத்திரும். சைட் ஒரு இடத்துல இருக்கணும், தங்க வைக்கிற ஒரு இடத்துல இருக்கணும். ஆனா அவனுங்க அங்கனயே பொங்கி தின்னுட்டு அங்கனயே இருப்பானுங்க. இவனுங்க தான் இருட்டுல ஃபாலோ பண்ணி கொலை பண்றது, வீடு ஹவுஸ் பிரேக் பண்றதெல்லாம் இவனுங்க தான் பண்றானுங்க. எல்லாரும் இல்ல. இவனுங்கள்ல அக்யூஸ்ட் நெறைய பேர் இருக்கான். அதனால பண்ணை வீடுகள்ல தங்க வைக்கக்குள்ள அவங்க சீரியஸான கண்காணிப்பு மத்தியில இருந்திருக்கணும். அவங்களோட குணாதிசயம் என்னன்னு நீங்க எடுக்கணும். இப்ப இவனுங்க இருந்த கண்டிஷன்ல எ போலீஸ் ஆஃபீசர் இல்ல. எம்.எல்.ஏவே போயிருந்தாலும் குத்திருப்பானுங்க. அவனுங்களோட எண்ணமே வேற மாரில இருக்கு. இது குடும்ப பிரச்சனைக்கு போங்கன்ருப்பான் எம்.எல்.ஏவ. எம்.எல்.ஏ என்ன சொல்லிருப்பாரு, "எடத்தாழி யாரடா பார்த்தா, எங்கடா பார்த்தான்ருப்பாரு." போட்டுருப்பானுங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல. சீரியஸா இருங்க. எல்லா இடத்துலயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுங்க. சிசிடிவியே இல்ல. நெறைய இடங்கள்ல பார்க்குறேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. ஈவன் டவுன்ல இல்ல, வில்லேஜ்லயும் சிசிடிவி வைக்கணும்ல. எல்லா இடத்துலயும் அஃபென்ஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு. திருப்பூர் சுத்தி இந்த பல்லடம் பகுதியில நடந்ததெல்லாம் சிசிடிவி இருந்திருந்தாலே எப்பயோ பிடிச்சிருந்திருக்கலாம். அது இல்லாதது தான் இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சு. கடைசியா ஒரு தேங்காய் உரிக்கிறவன பிடிச்சிருக்காங்க போலீஸ். ஸோ நீங்க இதில காவல்துறை இறந்தது எனக்கு ரொம்ப மிக மிக வருத்தம். நம்ம காவல்துறை மேல 1000 விமர்சனம் வைப்பேன் நான். ஆனா நீங்க செத்து போகணும்னு நான் எந்த இடத்துலயும் நினைச்சது இல்ல, பேசுனது இல்ல. நீங்கலாம் எங்க குடும்பத்த எங்கள பாதுகாக்க நீங்க கஷ்டப்படுறீங்க. ராத்திரில வந்து நிக்கிறீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ரொம்ப முக்கியம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுவும் இந்த மாரி நேர்மையான நம்ப ஐயா சண்முகவேல் போன்றவர்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ கோவத்தோட மடக்கி பிடிச்சிருக்காருல்ல. அதுக்கு ஒரு தைரியம். நம்ம போலீஸ் தில்லா உள்ளவங்க தான். ஆனாலும் தில்லுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் என்னோட கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.